ஓம் நம சிவாய. நம் தர்மத்தின் மூலபுருஷர் என்ற அருளுரையின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். தக்ஷணாமூர்த்தி ஆதிகுரு என்றாலும் அவர் பேசாத குரு, பேசி உபதேசிக்கிற குரு என்று வருகிற போது நம் அத்வைத வேதாந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் முதல் குரு சாக்ஷாத் நாராயணன் தான். அப்புறம் அவரது பிள்ளையான பிரம்மா, அப்புறம் பிரம்மாவின் பிள்ளையான வசிஷ்டர், வசிஷ்டருக்கு பின் அவருடைய புத்திரரான சக்தி, சக்திக்கு பிறகு அவரது புத்திரரான பராசரர், பராசரர் தான் விஷ்ணு புராணம் எழுதி உபகரித்தவர். இவருடைய புத்திரர் தான் வியாசர், வியாசருக்கு பின் நம் சம்பிரதாயத்தின் குரு அவருடைய புத்திரரான சுகர். மகா பிரம்மனிஷ்டர் இவர். பிறந்ததிலிருந்தே பரபிரமமாக இருந்ததால் கல்யாணமே பண்ணிக்கொள்ளாதவர். அதனால் இவருக்கு பிள்ளையும் இல்லை. அப்படியானால் இதுவரை தகப்பனார் பிள்ளையை என்று தொடர்ந்து வந்த குரு பரம்பரை இவரோடு நின்றுவிட்டதா? இல்லை. இவருக்கப்புறம் அது குரு சிஷ்யர் என்கிற பொது கிரமத்தில் விருத்தியாயிற்று. சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர். கௌடபாதர் சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரித்தவர். இனிமேல் சந்நியாச பரம்பரையிலேயே வேதாந்த சம்பிரதாய ஆச்சாரியர்கள் வருகிறார்கள். கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர். கோவிந்தரின் சிஷ்யர் தான் நம் சங்கர பகவத் பாதர்கள். சங்கருடைய 4 முக்கியமான சிஷ்யர்கள் பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோடகர், சுரேஸ்வரர் ஆகியவர்கள். இதற்கப்புறம் ஒவ்வொரு சங்கர பீடத்திலும் இன்று வரை வரிசையாக வந்திருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் நம் குருமார்கள் ஆவார்கள். இந்த குரு பரம்பரையை சொல்கிற ஸ்லோகத்தை எல்லாரும் தினமும் சொல்லி நமஸ்கரிக்க வேண்டும். அதை சொல்கிறேன். நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாசிய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரம் அந்யான் அஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. இதில் பத்மபுவன் என்பது பிரம்மா, வார்த்ததிகாரர் என்பது சுரேஸ்வரர். மற்ற பெயர்கள் உங்களுக்கே புரியும். இப்படி வியாசர் குரு பரம்பரையில் முக்கியமாக இருக்கிறார். அவரை விஷ்ணு என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர என்று திரிமூர்த்தியாகவும் அல்லவா குருவை சொல்கிறோம். இப்படியே வியாசரை மும்மூர்த்தியாகவும் வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அது நெற்றியில் கண்ணில்லாவிட்டாலும் இவர் சிவன்தான், 4 முகம் இல்லாவிட்டாலும் இவர் பிரம்மாதான், 4 கையில்லாமல் 2 கையுடன் இருந்தாலும் இவர் மகாவிஷ்ணுதான் என்று சொல்கிறது. வியாசரை விட நமக்கு பரம உபகாரம் செய்த இன்னொருவர் இல்லை. அவர் வேதங்களை விபாகம் செய்ததோடு நிற்கவில்லை. வேதங்களை சில பேர்தான் ரொம்பவும் நியம ஆச்சாரங்களோடு ரட்சிக்க முடியும். ஆனால் வேதத்தின் தாத்பரியமான அஹிம்சை, சத்தியம், தர்மம் முதலியவை சகல ஜனங்களுக்கும் தெரிந்து அவர்கள் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகுந்த கருணை கொண்டார் வியாசர். இதற்காகவே வேதத்தில் ஒவ்வொரு இடத்தில் நுணுக்கமாக சொல்லியிருக்கிற விஷயங்களை சகல ஜனங்களும் ரசிக்கிற கதாரூபத்தில் விளக்கி காட்டுவதற்கு நுண்ணிய வஸ்துவை பூதக்கண்ணடியால் காட்டுகிறது போல் 18 புராணங்களையும் 5வது வேதம் எனப்படும் மகாபாரதத்தையும் எழுதி அனுகிரகம் செய்தார் ஸ்ரீ வியாச பகவான். அவர்கள் இஷ்ட தேவதையை முழு முதல் தெய்வமாக ஆராதிப்பதற்கு சௌகரியமாக விசால மனசு வாய்ந்த வியாசர் 18 புராணங்களையும் தந்திருக்கிறார். ஈஸ்வரன், விஷ்ணு, அம்பாள், சுப்பிரமணியர் என்று ஒவ்வொரு தேவதையை பற்றியும் ஒவ்வொரு புராணமாக கொடுத்தார். சமீப காலம் வரையில் நம் தேசத்தில் எழுத படிக்க தெரியாத கிராம ஜனங்கள் கூட பொய், புனை சுருட்டு, திருட்டு, லஞ்சம், நாஸ்திகம் இவற்றுக்கு பயந்து கூடிய வரையில் ஒழுக்கத்தோடு தெய்வ பக்தியோடு திருப்தியோடு இருந்து வந்தார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் வியாச பகவானின் பிரசாதமான பாரதமும் புராணங்களும் தான். இவ்வளவு செய்ததோடு பரம சத்தியமான பிரம்ம தத்துவத்தை ரத்தின சுருக்கமாக சொல்கிற பிரம்மசூத்திரத்தையும் அனுகிரகித்திருக்கிறார் ஸ்ரீ வியாசர். இதனாலேயே முக்கியமாக பிரம்ம வித்ய ஆச்சாரியர்களில் ஒருவராகி வியாசாச்சாரியால் எனப்படுகிறார். பிரம்ம வித்தையில் அவருக்கு சிஷ்யர் அவரது புத்திரரான சுகபிரம்மம். ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.